நம்ம தேடி வந்து காடு இதுதானா? இந்த காட்டுக்குள்ளதான் அந்த பெட்டி இருக்கும். எங்க மேப்பை போட்டு இதை தாண்டி இதான் நம்ம எல்லாரும் அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அந்த காட்டுக்குள்ளே போகலாம். ஆமா, நான் முதல்ல உட்காந்து சாப்பிடல, எனக்கு பயங்கரமா பசிக்குது. டேய் புரியுமா சாப்பிடு. நான் இந்த காட்டை பத்தி சொல்றேன்னு சொன்னா, ஆனா நீ இது வரைக்கும் எந்த விஷயத்தையும் சொல்லவே இல்லையே. டேய், இந்த காட்டை பத்தி பயங்கரமான விஷயம் எனக்கு தெரியும். ஆனா இந்த கதையை கேட்ட பாதி பேரு இந்த காட்டுக்குள்ள போறன்ற எண்ணத்தையே கை விட்டுடுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு விஷயம். அப்படியா? அப்போ சொல்லு கேட்போம். இதுவரைக்கும் இந்த காட்டுக்குள்ள 333 பேரு உள்ள போயிறாங்க. ஆனா திரும்பி உயிரோட வந்தது வெறும் 3 பேரு தான். மீதி 300 பேர்ல 299 பேரு காட்டுக்குள்ள பாதி தூரம் போகும்போது காணாம போயிட்டாங்க. மீதி ஒரே ஒருத்தர் தான் இந்த காட்டோட நடுப்பகுதியில் போயிருக்காரு. அவரு காட்டுக்குள்ள போய் 4வது நாளே அவரோட கை, காலு, தலை எல்லாமே காட்டோட 4 திசையில கிடைச்சிருக்கு. கடைசியா போலீஸ் வந்து இதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது இது மனுஷங்க பண்ணாங்களா இல்ல இந்த காட்டு விலங்கு பண்ணிச்சா யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் போலீஸ் இந்த காட்டுக்குள்ள யாரோ போடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த காட்டை மரும காடுன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த 3 பேர் என்னன்னாங்க, அவங்க காட்டுக்குள்ள போய் திரும்ப அண்ணானியும் பயங்கரமா பண்ணாத்த ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஒருத்தரே 4 நாள் கழிச்சு அவரோட வீட்டுக்குள்ளே தூக்கு போட்டு செத்துட்டாரு. இன்னொருத்தரு அவர் வீட்டு மேல நின்று குச்சி செத்துட்டாரு. இன்னொருத்தரு தன்னை தானே கத்தியாலே குத்திக்கின்னு செத்துட்டாரு. அது கொலையா தற்கொலையா போலீஸாலுமே கண்டுபிடிக்க முடியலப்பா. கேட்கவே பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் உண்மையானா? பொதுமக்கள் யாருமே உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கமும் போலீஸும் சொன்ன பொருளிங்க தான் இது எல்லாமே. அப்ப இது எல்லாம் பொய்யானா? ஒரு வகையில் சில விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். ஆனால் முழுக்க உண்மைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. போலீஸ் அரசாங்கமும் ஏன் பொதுமக்களை காட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு தடையா இருக்கணும்? அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று கதை ஒன்று இருக்குது. அப்படி என்னன்னா அது கதை? நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோ. கிபி 12ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுர பகுதியில் முல்லை நிலத்து மன்னனாக லிங்கேஸ்வரன் ஆட்சி செஞ்சு வந்தார். அப்போ பல மன்னர்கள் காஞ்சிபுரத்தை அடைய நினைச்சாங்க. ஏன்னா காஞ்சிபுரத்து தான் பொன், பொருள், இயற்கை வளங்கள் இப்படி எல்லாமே குவிஞ்சு இருந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்ட பல மன்னர்கள் காஞ்சிபுரத்துக்கு வந்து பல குடிகளை, இனப்படுகொலை செஞ்சாங்க. இதை பார்த்து லிங்கேஸ்வரன் மன்னனுக்கு கடும் கோபம் வந்தது. அவர் குடியும் இனப்படுகொலை செய்ய போறாங்கன்னு ஒரு தகவல் வந்தது. இதை தெரிஞ்சுக்கின மன்னர் ஒரு நாள் காட்டுக்கு சென்று புத்தனை நினைத்து தவம் இருந்தார். அப்போது ஒரு புத்தத்துறை அவர் முன்னாடி தோன்றி ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வாளை மன்னருக்கு கொடுத்தார். மன்னர் அந்த வாளை வாங்கி கொண்டு போருக்கு சென்று வெற்றியும் அடைந்தார். தன் இனத்தையும் குடியையும் காப்பாற்றினார். ஆனா எதிர் நாட்டு மன்னர்கள் லிங்கேஸ்வரனை நேருக்கு நேரு நின்று வீழ்த்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கினாங்க. மன்னரை முடிப்பதற்கு திட்டம் தீட்டினர். இந்த விஷயம் மன்னருக்கு தெரிய வந்தது. இந்த போர்வால் யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு நாள் மர்ம காட்டுக்கு சென்று மன்னரும் 7 புத்தத்துறைகளும் ஒன்று சேர்ந்து அந்த போர்வாலை புதைத்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு மன்னர் காஞ்சிபுர கோவிலில் மர்மமான நபர்கள் மூலம் கொலை செய்யப்பட்டு இறந்து போனார். அதுக்கப்புறமா பல மன்னர்கள் காஞ்சிபுரத்தை அடைய நினைச்சாங்க. ஆனால் ஒருத்தராலையும் காஞ்சிபுரத்தை அடைய முடியல. அடைய நினைச்ச எல்லாருமே செத்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த போர்வால் அந்த மண்ணில் புதைக்கப்பட்டு இருக்குது. அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் 19ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தோட மன்னன் லிங்கேஸ்வரனோட வரலாற்று தெரிஞ்சுக்குன்னு அந்த சக்தி வாய்ந்த போர்வாலை அடைவதற்கு ஆங்கிலேயர்கள் காட்டுக்குள் சென்று போர்வாலை தேடினர். ஆனால் அங்கே போன ஆங்கிலேயர்கள் எல்லாமே இறந்து போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் யாராலுமே அந்த போர்வாலை அடைய முடியல. அதுக்கப்புறமா 5 வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்ட ஆர்காலஜிஸ்ட் ஒன்று இந்த காட்டுக்குள்ள போய் ஆராய்ச்சி செஞ்சாங்க. காட்டை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வந்தது. காடு முழுவதும் தங்கங்களும் விலை உயர்ந்த பொருட்களும் இருந்தது அரசாங்கம் கிட்ட சொன்னாங்க. இதை தெரிஞ்சுக்கின அரசாங்கம் காட்டுக்குள்ள பொதுமக்கள் வேறு யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை பண்ணாங்க. அதனால்தான் இவ்வளவு கட்டுக்கதை பொருளைங்க எல்லாமே உருவாச்சு. ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னா, அதுல வேலை செஞ்ச ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாமே செத்து போயிட்டாங்க. அதுல எங்க அப்பாவும் ஒரு ஆள். சரி, கதை கட்டதெல்லாம் போதும், சீக்கிரம் எழுந்துருங்க, நேரமாச்சு, காட்டுக்குள்ள போனோம். பொருள்லாம் பேக்கப் பண்ணு.
ஏந்திரு போலாம் உள்ள போய் சீக்கிரம் கண்டுபிடிப்போம் புதையில. முதல்ல நான் தான் புதையல கண்டுபிடிக்க போறேன். அதையும் பார்க்கலாமே. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்குறோம். சீக்கிரம் உள்ள போனோம். இதான் வழின்னு நினைக்கிறேன். இந்த வழி தான். இந்த காட்டுக்குள்ள போய் போர் விளையாடி நினைச்சோங்க, எல்லாரும் சேர்த்து போயிட்டாங்க. அப்ப நம்மளும் சேர்த்து போயிடுவோம்னா? இந்த காட்டுக்குள்ள போன ஆர்காலஜிஸ்ட் எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அதுல உங்க அப்பாவும் ஒரு ஆளு. ஆமா, இவ்வளவு விஷயமும் தெரிஞ்சோம், நீங்க ஏன் அந்த காட்டுக்குள்ள போன நினைக்கிறீங்க? நல்ல கேள்விதான். ஆனா இதுல சில மறைக்கப்பட்ட உண்மைலாம் இருக்குது. இதுல செத்து போன பாதி பேர் காட்டுக்குள்ள எப்படி சர்வே பண்ணுன்னு தெரியாம செத்து போயிட்டாங்க. ஆனா அந்த ஆர்கஸ்ட் டீம்லாம் செத்து போல, அவங்கள கொன்னுட்டாங்க. கொண்டுட்டாங்களா? யாரு? இந்த காட்டை பத்தி, இதுக்குள்ள புதையில பத்தி அரசாங்கம் தெரிஞ்சா இது அரசாங்கம் சுத்தம் ஆகிடும். அதனால இங்க இருக்கிற லோக்கல் போலீஸும் பொலிட்டிஷியனும் அரசாங்கம் தெரியாம அந்த ஆர்கஸ்ட் டீமை கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த காட்டுல இருக்கிற சில புதையில கண்டுபிடிச்சு அதில் இல்லை வித்துட்டாங்க. ஆனா அந்த பொருளை மட்டும் யாருமே அடைய முடியல. ஏன்னா அதோட ஒரிஜினல் மேப் என்கிட்ட தான் இருக்குது. என்ன பேச்சு காட்டுக்குள்ள போலாமா இல்ல இப்படியே பயந்து நிக்க போறீங்களா? பயமா? எனக்குலாம் பயமே இல்ல, வாங்க போலாம். பார்த்து வாங்கடே, முள்ளு குத்த போகுது. சரி ஃபாஸ்டா நடக்கடா, சீக்கிரம் போலாம். இந்த வழிதான். ரொம்ப தூரம் நடந்து வந்தது, மூச்சு வாங்குதுண்ணா. உக்காந்து தண்ணி குடிக்கலாண்ணா. சரி, அப்போ கிலோ காரு சோபா. தண்ணி கேன எடு. இருக்குது. இப்போதைக்கு நம்ம காலோட மையத்தில் இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 30 அடிகள் தான் அந்த பெட்டி இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம எடுக்கிறோம். டேய் சூரி, நான் சொன்னேன் காட்டுக்குள்ள போனா காணாம போயிடுவோம், செத்து போயிடுவோம். நான் நோவோ கதையெல்லாம் சொன்னேன். என்ன ஏய், கீரி புள்ளியா இருக்கண்டா, அதெல்லாம் நினைச்சு விடாதீங்க. இந்த பகுதியில் கீரி புள்ள அதிகமாக சுத்தம். சரியா? யார் பயந்தா? சரி உக்காந்து கதை பேசுறதுலாம் போதும். ஏன் நாங்க பதில் பெட்டி தேடி போலாம். தான் நினைக்கிறேன். டேய் எல்லாம் அப்படி நில்லுங்க. டேய் எதுக்கு? என்னன்னாச்சு? நம்ம தேடி வந்த புதையில கண்டுபிடிச்சிட்டோம்டா. என்ன நான் சொல்ற? எங்க இருக்கு? தோ இந்த இடத்துல இருக்குது. எல்லாரும் சீக்கிரம் வாங்கடா, பொருளை எல்லாத்தையும் தோண்டுங்கடா. இந்த இடத்த நான் மார்க் பண்ற இடத்த மட்டும் தோண்டுங்கடா. இந்த இடத்த பதில் இருக்குது, எல்லாரும் தோண்டுங்கடா. எல்லாரும் வேகமா தோண்டுங்கடி. பொறுமையா பார்த்து குத்து. சீக்கிரம் தோன்றா சூரி. பொறுமையா செதுக்கு. கிட்ட நெருங்கிட்டோம் நம்ம. போதும், நிறுத்து கையில தோன்று. இந்த பதில பத்தி எனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த போர்ல யார் அடிக்கிறாங்களோ அவங்க யாரையும் அழிக்க முடியாத ஒரு மாவீரனா மாறுவான் தானே? அது இல்ல, இந்த புதையல் பெட்டி யாரும் எடுக்கக்கூடாதுன்றதுக்கு அந்த ராஜா ஒரு பயங்கரமான அசுரனை உருவாக்கினாரு. அந்த அசுரனை யாராலையுமே அழிக்க முடியாது. இன்னும் அந்த கட்டுக்கதை நம்பிங்கிற மூடி புதையல் பெட்டியை தோன்றா.
புதையல் பெட்டி வந்துருச்சுடா. வேகமா தோண்டு 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 தோண்டு. ஐயோ சபா. நிக்காத தோண்டு. எடுத்து வை, நாங்க பள்ளத்தை மூடுறோம். டேய் சரத்தே, என்னடா பண்ணிக்கிறாங்க? சரத்தே சரத்தே கருத்து கீழே உண்டானா? டேய் சரதே, டேய் சரத்தே, டேய் டேய் சரத்தே, என்னாச்சு? எங்க பாருடா. டேய் சரத்தே, எங்க பாருடா. டேய் இங்க இருந்து போயிடுங்க. டேய் என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியலடா. டேய் சரத்தே சரத்தே ஏந்திரடா. டேய் சரத்தே, நான் ஒருவேளை நறுக்க வந்தேன் பண்ணா. அப்படியே எதுவும் இருக்காது. இதுல எடுத்து பேக்கப் பண்ணி நீ சீக்கிரம் இந்த தூரத்துக்கு கிளம்பலாம். அப்ப சரத்து நானா பண்றது? சீக்கிரம் ஏந்திரு, முதல்ல பேக்கப் பண்ணி இந்த தூரத்துக்கு கிளம்பலாம். அதுக்கப்புறமா அதை பத்தி சொல்லு. சீக்கிரம் ஏந்திரு. எடு பேக்கப் எடு. என்னை விட்டு. சூர்யா, என்னை விட்டு எங்கடா போறீங்க? டேய் சரத்து, எங்கடா இருக்கிற? உங்க பின்னாடிதான். எங்கடா ஆளே காணோம். எங்கடா இருக்க? டேய் சரத்து, எங்கடா இருக்கற? விளையாடாதடா. பின்னாடி பாரு. யாருடா இவன்? பார்க்கறதுக்கு கொடூரமா இருக்கான். யாருடா அவன்? என்னடா இங்கே நிக்கிறான்? அந்த அரகன் தான் பண்ணலாம் இவன். ஓடுறா திரும்புடா. டேய் சூரி, எங்கடா இருக்கிற? நான் தட்டலடா, எங்கடா இருக்கற? உன்னை எப்படி கொள்ள எனக்கு தெரியும். இன்றைய முக்கிய செய்திகள். மர்ம காட்டுக்குள் சென்ற 3 சிறுவர்களில் 2 சிறுவர்கள் மர்மமான முறையில் கொல்லப்பட்டு அவர்களுடைய கை கால் காட்டின் 4 திசைகளிலும் கிடைத்துள்ளது. அதில் ஒரு சிறுவன் மட்டுமே காற்றை விட்டு தப்பியதாகவும் அவன் எங்கு சென்றான் என்றும் யாருக்கும் தெரியவில்லை. காவல்துறையினர் இதை தீவிரமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றனர்.